ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/6/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முக்கியமான சேவையே பாபாவுடைய நினைவில் நீங்களும் இருந்து மற்றவர்களையும் பாபா நினைவில் இருப்பதற்கு ஞாபகப்படுத்துறது தான். ஸோ யாருக்கு வேணாலும் நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்களுக்கு நன்மை செய்யலாம். ஏன்னா அப்பாவுடைய அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையிலே எல்லோருக்கும் நன்மை இருக்குது. கேள்வி: ஸோ ஒரு சின்ன பழக்கம் உங்களை பெரிய அளவில் கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாக மாற்றிடுது. அது என்ன? அந்த பழக்கத்திலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது? பதில்: யாருக்காவது திருடுற பழக்கம், ஒளிச்சு வைக்கிற பழக்கம், அதாவது ஒளிச்சு வச்சு சாப்பிட்றதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. ஏன்னா ஒரு ரூபாய் திருடினாலும் ஒன்று தான், ₹1,00,000 திருடினாலும் ஒன்று தான். ஏன்னா இன்றைக்கி ₹1 திருடுறவன் தான் நாளைக்கு ₹1,00,000 திருடுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ யாராவது பொறாமைனாலேயோ பேராசைனால் உந்தப்பட்டு அல்லது பசியினால் உந்தப்பட்டு பர்மிஷன் கேட்காமலே எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுவுமே திருடுறது தான் இல்லையா? கேட்காம எடுக்கக்கூடாது இல்லையா? நம்ம குழந்தைங்கள சொல்லுவோம் இல்லையா, இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது நல்லா இருக்குதுன்னு அதில் கை வச்சானோ அதெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது திருடுறதுக்கு சமம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் அந்த பழக்கத்தில் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா பிரம்மா பாபா மாதிரி நீங்களும் வெறும் ட்ரஸ்டியாக இருக்கணும். அப்போ பாருங்கள், பிரம்மா பாபா அவர் தான் இந்த யஜ்யத்தை உருவாக்குறாரு, அவருடைய காசை போட்டு. ஆனாலும் அவருமே அந்த மாதிரி கேட்காம எடுக்க மாட்டார். அப்போ பாருங்கள், ஸோ அப்போ ட்ரஸ்டி இல்லையா, எஜமானனை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. ஸோ அல்லது நிமித்தமாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள கேட்காம செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் பாபா கிட்ட நேர்மையாக சொல்லிவிடுங்க, பாபா எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, நான் அந்த பழக்கத்துலேருந்து என்னை மாற்றிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாபா உண்மையான மனதில் தான் திருப்தி அடைகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நம்ம அந்த எல்லையற்ற தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னா நாமளும் புரிஞ்சுக்கிறோம், ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கிறோம். கடவுள் நிராகாரராக இருக்கிறாரு. நாம் ஆத்ம உணர்வில் அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கடவுளுக்கும் உடம்பு கிடையாது, உடம்பில் இருந்தாலும் உடலற்ற ஆத்மாவாக உணர்ந்து நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உடம்பு இருந்தால் தான் அகங்காரம் மற்ற விகாரம் எல்லாம் வர்றதுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு அறிவியலின் கர்வமும் கிடையாது, ஹடயோகம் செய்ய வேண்டிய விஷயமும் கிடையாது. அப்படியே பணிவின் சொரூபமாக அமைதியில் இருப்பீங்க. ஏன்னா வெறும் ஆத்மான்னு உணர்றீங்க. ஸோ இதை நீங்கள் புத்தியினால் பண்ணுற விஷயம். ஸ்தூலமாக உடலை பயன்படுத்தி கையை காலை மடக்கிற எந்த விஷயமும் கிடையாது ஹடயோகா மாதிரி. ஹடயோகத்தில் தான் நீங்கள் உடலை பயன்படுத்தி எல்லாத்தையும் பண்ண வேண்டிய வேலை வரும். ஸோ இங்கே எல்லாமே மனதில் நடக்கிற விஷயந்தான், கையை காலை மடக்கிற விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் சாமி படத்தில் பார்க்கும் பொழுது யாராவது மந்திரவாதி கம்முன்னு இருப்பார், உட்கார்ந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு மாயாஜாலம் பண்ணுவார், எங்கேயோ நடக்கும். ஆக்சுவலாக உண்மையில் அது இந்த ராஜயோகத்தில் நடக்கிற விஷயம். அந்த மாதிரி அல்பகால சித்தி நாம் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம செய்கிறதுமே சூக்ஷ்மமான விஷயம் இல்லையா? அமைதியை பரவச்சேருது, இந்த மாதிரி விஷயத்தை நாம் பண்ணுறோம். ஆனால் ஹடயோகத்தில் உடலை வச்சு தான் பண்ண முடியும்.
இங்கே பாருங்கள், நமக்கு உடம்பே தேவையில்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான, ஐயோ லவ் யூ பாபா, சூப்பர் பாயிண்ட்டு. என்னென்னா, பைபிளில் வந்து ஒருத்தருடைய கதை, எனக்கு டக்குன்னு அவர் பேர் தெரில, பல தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து பயங்கரமான கடவுள் பக்தன், நம்பர் 1 பக்தன்னு கடவுள் பெருமையாக சாத்தான் கிட்ட சொல்லிகிட்ருப்பார். ஆமாம், நீ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட, எல்லாத்தையும் பிடுங்கினா தெரியும், அப்படியே சரி போய் பிடுங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ முதல்ல வந்து சொத்து எல்லாம் போகும். அவர் அப்பயும் கடவுள் மகிமை பாடிக்கிட்டே இருப்பார். அப்புறம் பொண்டாட்டி உயிர் போயிடும், அப்பயும் கடவுள் மகிமை பாடுவார். இவன் என்ன ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிறான்ட்டு குழந்தையோடைய உயிர் போகும், அப்பவும் கடவுள் மகிமை பாடிக்கிட்டே இருப்பார். அப்போ உடம்பெல்லாம் புழு பூக்கும், அப்போவும் கடவுள் மகிமை பாடுவார். ஆனால் என்ன சொல்லுவார்னா, எனக்கு இந்த வாயை மட்டும் விட்டுடு, ஏன்னா உன் மகிமை பாடாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதை மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் கடவுளை வணங்குறதே உடம்பை வச்சு தான் வணங்குறாங்க. நமாஸ் பண்ணுறேன்ட்டு உடம்பை அப்படி வளைச்சி இடித்து, அப்போ அது தப்புன்றது அந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது பாருங்கள் இல்லையா. கடவுளை வணங்குறதுக்கு உடம்பை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ராஜயோகத்தில் மட்டுமே சாத்தியம். முஸ்லீம்கள் வந்து முட்டி போட்டுக்கிட்டு மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரேன்னுவாங்க, அப்புறம் டான்ஸ் எல்லாம் வேறு ஆடுவாங்க. இது எல்லாம் ஹடயோகம்தான். இங்கே அந்த வேலையே கிடையாது. ஸ்தூல உடலை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண தேவை, எல்லாம் இங்கே மனசை வச்சு தான் பண்ணுறீங்க. மனசில் தான் புரிஞ்சுக்கிறீங்க, அப்பா முன்னாடி உட்காந்துட்ருக்கிறேன், நான் அவரோட குழந்த அப்படின்ட்டு. பாபா நமக்கு நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவர் நம்மளை இனிமையான குழந்தைகளே, உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, முதல்ல அப்பாவை நினைவு ஆத்மான்னு உணரணும் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஆத்மாவோட அப்பாவை நினைக்கணும். கூடவே ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தையும் சுத்தனும் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு சமமாக ஆக்கணும். அதாவது பாபாவை நினைவு செஞ்சு ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக மற்றவர்களையும் மாற்றணும். பாபா இங்கே உட்காந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார், என்ன சேவை பண்ணுறீங்கன்ட்டு. அது ஸ்தூல சேவையாக இருக்கலாம், சூக்ஷ்ம சேவையாக இருக்கலாம், அல்லது முக்கிய சேவையாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார். எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களா? யாரை பார்த்தாலும் ஐயோ இவங்களுக்கு எப்படி பாபா ஞானத்தை கொடுக்கறது, இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான்னா, பாபா ஒன்று நினைப்பார், இது ராஜா ஆகிறதுக்கு தகுதி ஆகாததுன்ட்டு. சரி, இதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் தொடர்பில் பஸ்ஸில் வந்து உட்காந்தா கூட காரணத்தோடு தான் பாபா அனுப்புகிறார். ஒரு மகான் ஆத்மா, நாராயணன் ஆத்மா பக்கத்தில் உட்கார வைக்கிறாருன்னா அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஆத்மாவாக தான் இருக்கும். நீங்கள் ஞானத்தை கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயமே. ஏற்கனவே அவங்க பெரும்பாலும் வந்து ஏற்கனவே ஜோதிலிங்கெல்லாம் போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லும்போது நான் அங்கே போயிருக்கிறேன், சரி நீங்கள் போயிருக்கிறீங்க, பட் அதோடைய என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னும் போது எதுவும் தெரியலையேன்னுவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் சொல்லலாம். ஆக்சுவலாக இது எல்லா மதத்தினருமே ஓரளவுக்கு கேள்விப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சிவானி சிஸ்டர் ப்ரோக்ராம் எல்லோரும் தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களா? அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. பாபா என்ன சொல்கிறாரு, என்னை நினைவு செய்தால் ஜென்ம ஜென்ம பாவம் அழிஞ்சிடும்னு சொன்னாரே, அதை நீங்கள் புரிய வச்சிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் படுற கஷ்டம் அத்தனைக்கும் இதுதான் காரணம். கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணி பாருங்களா. நாளைக்கு நீங்கள் எங்கேயும் சர்ச்சு போத்தால, மசூதி போத்தால, கோயில் போத்தால, ஜஸ்ட்டு நினைவு மட்டும் பண்ணி பாருங்கள், நீங்கள் படுற கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ இந்த சேவையில் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே போட்டி போட்டு முன்னேறுறீங்களா? யார் அதிகமாக சேவை செய்கிறாங்க பார்ப்போன்ட்டு. ஏன் அவங்கள மாதிரி நான், அல்லது அவங்கள விட அதிகமாக நான் ஏன் சேவை செய்யக்கூடாது? அவங்கள விட அதிகமாக நான் ஏன் நினைவு யாத்திரையில் போகக்கூடாது? போக முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இதில் போட்டி போடணும், பொறாமை தான் இருக்கக்கூடாது.
ஏன்னா போட்டி போட்டு சேவை பண்ணுறீங்க. பாபாவை நினைக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வாயுமண்டலமாக மாறுது. இதில் நீங்கள் அர்ஜுனனாக முன்னாடி வந்து நிற்கணும். ஒவ்வொருத்தரையும் பாபா பார்க்குறார். ஸோ என்னென்ன சேவை செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்ட்டு பாபா கேட்குறார் ஒவ்வொருத்தரையும். ஸோ மற்றவர்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்களா? இல்லை, ஒருத்தர் உங்கள் தொடர்பில் வராரு, அரை மணி நேரம் இருக்கிறாரு, போகிறார். அந்த நேரம் நீங்கள் பாபா ஞானத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு மனசாட்சி அப்படியே அரிக்கணும். நீங்கள் அரை மணி நேரம் வீணாக்கி இருக்கிறீங்க பாபா கொடுத்த பொண்ணான வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கணுன்றார். அப்படிலாம் நேரத்தை வீணாக்கல தானே நீங்கள்? ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயமே. இங்கே எல்லோரும் அனாதையாக இருக்கிறாங்க. யாருக்காவது எல்லையற்ற தந்தை தெரியுமா? தெரிஞ்ச அவங்க என்னத்துக்கு மதஸ்தாபகர்களை பிடிச்சிட்டு இருக்க போகிறாங்க? கண்டிப்பாக அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். இயேசு கிட்ட இருந்தோ முகமது நபி கிட்ட இருந்தோ கிடைக்காது, புத்தர்கிட்ட இருந்தோ கிடைக்காது. ஸோ முக்தி தாமமும் ஜீவன் முக்தி தாமமும் சதா உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? முக்தி வழியாக ஜீவன் முக்தி போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்ட்டு சொல்லிக்கிட்டு மலை ஏறுவாங்களாம் சபரிமலைக்கு. அப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பான்றாங்க. அப்போ உன்னை பார்க்க வரும், வர வழியில் கல் முள் இருந்தால் எங்களுக்கு மெத்த மாதிரி, அந்த மாதிரி பாபா இருக்கிற இடத்துக்கே போகிறோம். போகிற வழியில் தான் உண்மையிலே கல் முள் இருக்குது. ஸ்தூல கல் முள்ளெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இயேசு தலையில் முள்ளு கிரீடம் அணிஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே சூக்ஷ்மமாக நமக்கு வருது பாருங்க, அது நமக்கு காலுக்கு மெத்தையாக இருக்கணும். அதுக்கு நான் முக்தி வழியாக ஜீவன் முக்திக்கு தப்பிச்சு போகிறேன் இல்லையா? ஒரு சில குற்றவாளிகள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு ரகசிய வழி இருக்கும். அந்த மாதிரி ரகசிய வழி என்னது? முக்தி வழியாக போகணும். அந்த முக்திக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மையாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா நினைவிலே இருக்கணும். நீங்கள் எல்லோரும் இப்போ படிக்கிறீங்க, படிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போய் ஜீவன் முக்தியின் சொர்க்க ராஜ்ய பாக்கியத்தை அனுபவிப்பீங்க 2500 வருடத்துக்கு. அதற்கான படிப்பு இது. மற்றபடி மற்ற தர்மத்தை சார்ந்த அத்தனை ஆத்மாக்களும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. நாம் மட்டும்தான் 2500 வருடம் பாரதத்தை ஆளப்போகிறோம். ஸோ ஆளப்போகிறான் தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக ஆளப்போகிறான் இந்தியன். இந்தியாவை தான் ஆள போகிறாங்க. இந்தியா தான் உலகமாகவே மாறப்போகுது. அந்த இம்மார்டல் ரூலர், அழிவற்றவர் எல்லாம் இங்கே பாரதத்தில் தான் நடக்க போகுது. அதற்கான ஞானத்தை பாபா புரிய வைக்கிறார். உன் புத்தியில் எப்பவும் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, கலியுகத்தை சார்ந்த எதுவுமே இருக்கக்கூடாது, நான் சொல்கிறது மட்டும்தான் உன் புத்தியில் நிரம்பி இருக்கணுன்றார். ஏன்னா கலியுகத்திலேருந்து நீ வந்துட்ட, சங்கம யுகத்துக்கு வந்துட்ட. இது சங்கமயுகம் வழியாக சொர்க்கத்துக்கு போகிற. அப்போ சொர்க்கத்தில் நீ எப்படி இருப்பன்ற ட்ரைனிங் இங்கே கொடுக்குறார். சொர்க்கத்தில் நீ என்ன சாப்பிடுவ, அதைத்தான் நீங்கள் சாப்பிடணும். சொர்க்கத்தில் என்ன குடிப்ப, அந்த மாதிரி தான் குடிக்கணும். ஸோ அதே மாதிரி தூய்மையாக இருக்கணும் உன்னுடைய உணவும் பானமும். 16 கலைகள் நிரம்பியவர்களாக, தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக, சம்பூர்ண நிர்விகாரிகளாக நீங்கள் இப்போ ஆகிட்டு இருக்கிறது எதிர்காலத்திற்காக இல்லை. 5000 வருட தலைவீதியை எழுதுறீங்க தூய்மையாக ஆகிறதன் மூலமாக. இது எல்லாமே உடலில் இருக்கும் ஆத்மாவின் மகிமையை தவிர தனியாக ஆத்மாவின் மகிமை கிடையாது. ஆத்மா தனியாக ஒன்றும் பண்ணாது, அது பரமாத்மாவுக்கே பொருந்தும். அதனால்தான் சிவலிங்கம் எப்போவுமே கோமுகி மேலே தானே இருக்குது இல்லையா? பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பாதி, அது மேலே தானே சிவனை வைக்கிறாங்க. இப்போ பிரம்மாவாயை பயன்படுத்தும் போது தான் அவருக்கே மகிமை. ஸோ இந்த உடலிலிருந்து நீங்கள் செய்கிற முயற்சி சேவையினால தான் உங்களுக்கே மகிமை.
உடலை விட்டு ஆத்மா பிரிந்த பிறகு என்ன மகிமை? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனதன் நடிப்பு இருக்குது. இங்கே வந்து அதோடைய நடிப்பை நடிக்குது. லட்சியம் தெளிவாக இருக்குது நம்மளுடைய புத்தியில். வாழ்க்கையின் லட்சியம் என்ன? பாபா தெளிவாக சொல்கிறார். மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெளிவாக லட்சியம் இருக்குது. என்னது? 5000 வருடம் இழந்ததை மீண்டும் அடையணுன்றதான் லட்சியம் இல்லையா? மகாபாரதத்தில் ராஜ்யத்தை பிடுங்கி துரத்துறாங்க. அந்த ராஜ்யத்தை மீண்டும் அடையிற லட்சியம்தான் மகாபாரத யுத்தம். அதே மாதிரி நாம் இழந்த சொர்க்க ராஜ்யத்தை மீண்டும் அடைவதற்காக நடக்கிறது தான் மாயையின் யுத்தம். தெளிவாக இருக்குது. அந்தந்த ஆத்மா அதோடைய பாகத்தை நடிக்க வந்திருக்குது. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் சம்பந்தம். அவரை மாதிரி நான் ஆகணும். அப்போ தான் நான் லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியும். அதற்கு பாபா கொடுக்குற கட்டளை, குழந்தைகளே தூய்மையாகுங்க. எப்படி நாம் தூய்மையாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய மாயா வருது, புத்தி பல இடங்களுக்கு இழுத்துட்டு போயிடுது மாயா. அதையெல்லாம் எப்படி தியாகம் பண்ணுறது? பாபா சொல்கிறார், அதுக்கு தான் உங்களுடைய புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிரந்தரமாக. வேறு யாருடைய புத்தியும் இப்படி வேலை செய்கிறதில்ல. அவங்களுக்கெல்லாம் எது வேலை செய்யுது? மனசு வேலை செய்யுது. மனசு எப்படி வேலை செய்யும்? அது தானாக வேலை செய்யும். தானாக சமஸ்காரத்தில் என்ன இருக்குதோ அது டக்கு டக்குன்னு ஒரு எண்ணமாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசு அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இங்கே புத்தியோடைய வேலை என்ன? உள்ளே போ உள்ளே போ, வெளில வராத, உள்ளே போ உள்ளே போ, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு மனசை அடக்கி அடக்கி வைக்கிறது தான் புத்தியோடைய வேலை. அதான் பாபா சொல்கிறார். ஸோ நான் போடுறதை மட்டும் நீ உள்ளே எடுத்துக்கோ. பாபா என்ன கொடுக்குறாரோ அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இரு. ஆஹா பாபா, ஆஹா ட்ராமா, ஒவ்வொரு காட்சியும் ஆஹா ஆஹா, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த நேரத்தில் உங்களை பார்த்தாலும் தேவதை பார்க்குற மாதிரி தெரியணுன்றார். தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் முகம் மலர்ந்து இருக்கணுன்றார். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய புத்தி அதை பற்றிய சிந்தனையில் இருக்குது. கலியுகத்தில் உள்ளவர்கள் வீண் விஷயத்தை சிந்தனை பண்ணி பண்ணி முகமே அரக்கனாக மாறுது. அதான் பாபா சொல்கிறார், உங்களுடைய புத்தி மாதிரி யாருடைய புத்தியும் வேலை செய்கிறது கிடையாது. ஸோ குறிப்பாக சேவை செய்கிறவங்களுக்கு இது இன்னும் வசதி. ஏன்னா சேவை செய்கிறதுக்காகவாது அவங்க யோசிப்பாங்க இல்லையா? விதவிதமாக சேவை செய்கிறவங்கள சொல்கிறேன். வெறும் 7 நாள் கோர்ஸே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுவும் வேலை செய்யாது. நாம் அப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே நேரத்தில் அப்பாவும் கிடச்சிட்டாரு. உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுத்த டீச்சரும் கிடச்சிட்டாரு. வரதானங்களால் நம்மை நிரப்பிய அந்த சத்குருவும் கிடச்சிட்டார். மூணும் ஒருவராக கிடைத்து விட்டார். ஸோ அந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தானோ என்னவோ தெரியல, நாமம் போட்டாலும் பட்டை போட்டாலும் 3 கோடு தான். ஒன்று ஹரிசாண்டலாக போடுறாங்க, இல்லை வெர்டிக்கலாக போடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. அந்த உயர்ந்தவர் எனக்கு அப்பா இருக்கிறார். அந்த உயர்ந்தவர் எனக்கு ஆசிரியராக இருக்கிறார். ஏன்னா ஞான கடலே எனக்கு ஆசிரியராக இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அனைத்து ஆத்மாக்களையும் தன் கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். கடல் வெளியில் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போனால் என்ன அது அர்த்தம்? சுனாமி. அது மாதிரி இந்த கடல் ஆத்மாக்களை அழைச்சிட்டு போகிறார். அந்த கடல் உடம்பை தான் அழைச்சிட்டு போகும். தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான தேவதைகள் தான் இருப்பாங்க. உங்களை தவிர இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இருக்கவே முடியாதுன்ற இல்லையா? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இவ்வளோ போட்டி பொறாமல், எவ்வளோ பிரச்சனை. ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு டேக்ஸ் கட்டணும், அதுக்கு கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டி இருக்குது பாருங்கள் இல்லையா? உங்கள் பொருள் டேக்ஸ் கட்டலைன்னா கவர்மெண்ட் அபகரிச்சிக்குது. ரெஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு ஒரு காசு, எவ்வளோ தொல்லை. அங்கே இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
அதுக்கப்புறம் கூட வெறும் வாய்மொழி தான், சரி இதை நான் உனக்கு கொடுக்குறேன், வாய்மொழி தான், பத்திரம் எழுதுறதுலாம் கிடையாது. ஏன்னா அங்கே உண்மையாக இருந்தாங்க. இன்றைக்கி என்ன பத்திரம் அது இதுன்னு எழுதுனாலும் ஏமாத்துறவங்களாக இருக்கிறாங்க கலியுகத்தில். ஸோ அந்த மாதிரி தேவதைகள் இருக்கிற உலகத்துக்கு, சொர்க்கத்துக்கு நான் போகிறேன்றது உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இல்லைன்னா மற்றவங்களிருந்து நீங்கள் தனியாக தெரிய வேண்டாம். இதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டாம். ஸோ உலக அழிவுக்கு பிறகு மீதி இருக்க போகிறது கம்மியான ஆத்மாக்களாகிய நீங்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருப்பீங்க. வேறு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ எந்த கண்டமோ இருக்க போகிறது கிடையாது அடுத்த அரை கல்பத்துக்கு. அப்போ உலகத்துக்கே எஜமானன் நாம தான். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஒரு குழந்தை, முதல் பிறக்கிற குழந்தை ஜாலியாக இருக்கும். ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போதே அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அன்பெல்லாம் ரெண்டாவது குழந்தைக்கு போகுதே, எல்லாமே பிரிய போகுதே, அப்போவே ஆரம்பிச்சிடுது. பாபா சொல்கிறார், அங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க, உங்ககிட்ட அபகரிக்கக்கூடியவன் யாரும் வரப்போகிறதில்ல. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்கு அங்கே என்ட்ரியே கிடையாது. இப்போ நம்ம கேட்குறோம்ல, ஏன் இந்த கெட்டவர்கள் கூட என்னை ஏன் வச்சிருக்கிறார் கேட்குறீங்களா? பாபா சொல்கிறார், அதுதான் அங்கேருந்து வெளில வான்றார். உன்னை நான் பிரித்து அழைச்சிட்டு போகிறேன்றார். அதுதான் மோசஸ் அடிமைகளாக இருக்கிறவங்கள பிரித்து அழைச்சிட்டு போகிறதா காட்டியிருக்கிறாங்க. எதுக்கு அடிமையாக? விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க, எகிப்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க கிடையாது. ஸோ நாம் மட்டுமே உலகத்துக்கு எஜமானர்களாக இருக்க போகிறோம். ஒரே ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் மட்டும்தான் அங்கே இருக்க போகுது. அளவற்ற சந்தோஷம் நிரம்பிய ராஜ்யம். கற்பனை, அதாவது அப்பப்போ மைண்டு நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு போயிட்டு வரும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 30-40 வருஷத்துலேயே இவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சுன்னா 5000 வருடம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அங்கங்கே இப்போவே பார்க்கு கட்டுறாங்க, அங்கே அந்த உலகமே பார்க்காக இருக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும், இப்போ குழந்தைங்க தானே பார்க்கில் விளையாடுறாங்க, அங்கே பெரியவர்களே குழந்தைகள் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த அந்த பரிசுத்த தன்மைக்கான பரிசு அது. ஸோ இன்றைக்கி பெரியவங்க விளையாடாதது காரணம் அவங்களுக்கே தெரியுது நம்ம அதுக்கு அருகதையற்றவர்களாக இருக்கிறோன்ட்டு. அது மட்டும் இல்லை, பலவிதமான பதவிகளும் அங்கே இருக்கும். நம்முடைய பதவி என்னவாக இருக்கும்? நீங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கும்னு பாபா சொல்கிறார். அப்போ அதை கேளுங்க. என்னுடைய பதவி என்னவாக இருக்குன்னு பாபாட்ட கேட்குறதுக்கு பதிலாக நான் எவ்வளவு சேவை செய்கிறேன்னு நீங்கள் உங்களையே கேளுங்க, தெரிஞ்சிடும். ஏன்னா பாபாவும் அதான் கேட்குறேன். பாபாவுக்கு தெரியாதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் தானே. கண்டிப்பாக ஸ்ரீமத் படி பிரம்மா பாபா நம்பர் 1 சேவை செய்கிறாருன்னு தெரியும். பாபா திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களை நீங்கள் ஆத்மாக்கள்னு புரிஞ்சிட்டு தேக உணர்வை விட்டுடுங்க, சந்நியாசம் பண்ணுங்க. எதை சந்நியாசம் பண்ணுறோம்? தேக உணர்வை சந்நியாசம் பண்ணுறோம். வேறு எதையும் சந்நியாசம் பண்ணலாம், மற்றது எல்லாம் இருக்கும். ஆனால் உடல் என்ற ஒன்று இருப்பதை மறந்துடுங்க. இப்போ தானாக காமம் போயிடும், அகங்காரம் போயிடும், கோபம் போயிடும், பற்று போயிடும், பேராசை போயிடும். ஏன்னா வெறும் ஆத்மாவாக தானே இருக்கிறோம், அது எப்பவும் இருக்க தானே போகுது. அப்புறம் என்ன? பயமும் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள் குழந்தைகளை, எவ்வளவு காலமாக நீங்கள் உங்களை ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்க முடியுதுன்னு செக் பண்ணுங்கள். குழந்தைங்க சின்ன வயசில் தம் கட்டுற பயிற்சி பண்ணுவாங்க. ஸ்கூலில் இருக்கும்போது நாங்கள் பண்ணுவோம். ஒரு 3வது 4வது படிக்கும்போது யார் அதிக நேரம் மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அந்த டைம் தான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அந்த நேரம் பாருங்கள், பரிசுத்தமாக இருக்கனால அதுவும் நமக்கு கேம் ஆகிடுது. யார் அதிக நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கிறா பார்ப்போன்ட்டு. பாபா சொல்கிறார், யார் அதிக நேரம் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம், பயிற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே, அல்லது ஒரு குழுவாக இருந்தால் கூட பண்ணுங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் ஆத்மா அப்படிங்கிறத உறுதியாக்கணும். அது இயல்பாக இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு உடம்பே தெரியக்கூடாதுன்றார்.
குழந்தையாக இருக்கும்போது முகத்தை தவிர எதையுமே பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உடலை பார்க்குற பழக்கம்லாம் வருது. ஸோ அப்போ அதை விட பரிசுத்தமாக இருக்கும்போது முகத்தையும் பார்க்க மாட்டீங்க, ஆத்மாவை மட்டும் பார்ப்பீங்க. அந்த நிலையை நீங்கள் அடையணும். அதுக்கு தான் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாபாவை புள்ளியாக நினைக்க நினைக்க எதிர இருக்கிறவங்களும் உங்களுக்கு புள்ளியாக தான் தெரிவாங்க. அது ஈஸியாகிடும். பாபாவை நினைத்து நினைத்து தூய்மை ஆவதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கை படகு கரை சேருது. பாபாவை நினைத்து கொண்டே இருக்கிறதுனால தான் பழைய உலகத்தில் வந்து நீங்கள் புது உலகத்துக்கு போகிறீங்க. அப்படி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது. அதனால் அலட்சியமாக இல்லாமல் வேகமாக போங்க. அதாவது இருட்டுறதுக்குள்ளே ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து நேருக்கு ரொம்ப பிடிக்கும். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். தூங்குறதுக்குள்ளே பல மைல் கடக்க வேண்டி இருக்குது. அது மரணத்தை சொல்கிறது. ஸோ நம்மளும் அப்படி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, விடியறதுக்குள்ளே சொர்க்கம் வர்றதுக்குள்ளே நாம் அதுக்கு ஃபுல்லாக தயாராகிடணும். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. பிறகு நாம் சுகதாமத்துக்கு போயிடுவோம். ஸோ முக்கியமான ஆன்மீக சேவையே அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுப்பது மட்டுமே. இதுதான் அனைத்திலும் மிக சுலபமான வழி. எந்த ஞானமும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் நோட்டீஸ் அடித்து தைரியமாக வீட்டுக்கு வீடு கொடுக்குறாங்க. அற்புதமான ஞானத்தை வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்களா? கடவுளை பற்றிய அறிமுகம் யாருக்கு தெரியும்? தேகதாரியை பற்றி தானே இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாதவரை பற்றிய அறிமுகம் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. அதை கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக, அதை கொடுக்கணும் இல்லை? ஸோ பாபா நினைவில் இருந்து ஸ்தூல சேவை செய்கிறதோ, உணவு சமைக்கிறதோ, உணவு சாப்பிட்றதோ அதுக்கு முயற்சி தேவைப்படுது. நினைவில் இருக்கிற முயற்சி தான், வேறு எந்த முயற்சியும் கிடையாது, இல்லையா? ஸோ பாபா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்தூலமான சேவை பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முயற்சி தேவை. அது உணவு சமைக்கிறதா இருக்கட்டும், ஏன் சாப்பிட்றதா கூட இருக்கட்டுமே, அது கூட முயற்சி இருக்குது தானே. ஆனால் இங்கே அந்த மாதிரி கூட எந்த முயற்சியும் இல்லையேன்ற, ஜஸ்ட்டு ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உண்மையில் ஆத்மா தானே, அவ்வளோதான். ஆத்மாவுடைய அப்பாவை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆத்மாக்கள் அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய முழுமையான பாகத்தை நடிக்குது. இதை பற்றி மட்டும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா மனசு எப்படியும் எதையோ நினைக்க தான் போகுது. அதுக்கு பதில் இதை நினைக்க வைங்க. வேறு எந்த கைகால அசைக்கிற வேண்டிய வேலையே கிடையாது. படுத்த படுக்கையாக இருந்தாலும், அந்த பைபிளில் உள்ள கதை சொன்னோம் இல்லையா, வாய் மட்டும் இருந்தால் போதும். இங்கே வாய் கூட தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். அது ஆத்மாவில் அது இருக்க தான் போகுது. நீங்கள் பாட்டுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே இருந்துக்கிட்டே எப்படி ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறா பையனை அப்படின்னா, இந்த காலத்தில் அது சகஜமாயிடுச்சு இல்லையா, பையன் வீட்டுக்கே போயிட்டு இருப்பாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து போகிறது ஒரு வருத்தமான விஷயமா தெரியாது, எப்படா போவோன்னு தான் இருக்கும் அவளுக்கு. ஏன்னா அந்த வீடே தன்னுடைய வீடு மாதிரி டெய்லியும் போவா, ஆன்ட்டின்ட்டு மாமியார் கூட பேசிகிட்டு இருப்பா, அப்படியே போயிடுவாள். அந்த மாதிரி தான் நம்மளை இப்போ சொர்க்கத்துக்கு போய்கிட்டே இருங்க புத்தினால். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இந்த உடலை விட்டு போவீங்கன்றார். அதுக்கு தான் இந்த பயிற்சி. அந்த வலி இல்லாமல் போகிறதை விட சந்தோஷத்தோடு வேறு போக சொல்கிறார். மற்றவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, வலி வேறு பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நான் ஆத்மா, அழிவற்றவன், அழியக்கூடிய உடம்பை விட்டுட்டு போய் புத்தம்புது உடல் எடுக்க போகிறேன், புத்தம்புது உலகத்தையே பாபா எனக்காக படைக்கிறாரு அப்படிங்கிறத சதா நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் புத்தி தான் அதிகமாக வேலை செய்யுதுன்றார். அதிகமாக புத்திக்கு வேலை நீங்கள் மட்டும்தான் கொடுக்குறீங்க. எந்த வேலையில் செய்கிறவன் இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், உங்கள் புத்தி முன்னாடி அவங்க புத்தி ஒன்றுமே கிடையாதுன்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள்.
ஏன்னா அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் சொர்க்கத்தில் யூஸ் பண்ண போகிறது இப்போ நீங்கள் இதை தூய்மையாக்குறதன் மூலம் தானாகவே உங்கள் புத்தி வந்து அங்கே பக்கா புத்திசாலியாக மாறிடும். ஏன்னா தூய்மை ஆக்கிட்டா போதும், அது போய் அதோடைய நடிப்பை நடிக்க ஆரம்பிச்சிடும், ஃபஸ்ட் கிளாஸான நடிப்பு. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய முழுமையான பாகத்தை நடிச்சிட்டு இருக்குது. எப்போ உலக அழிவு வருதோ அந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பாபா வந்து இந்த அற்புதமான ஞானத்தை கொடுக்கிறார், விலை மதிப்பற்ற ஞானத்தை கொடுக்கிறார். அந்த புத்தம் புதிய உலகம் தேவதைகளுக்காகவே பாபா படைக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் அந்த உலகத்துக்கு போகணும். இங்கே உட்காந்து சுற்றிட்டு இருக்க தேவையில்லை. லவ் யூ பாபா, சூப்பர் பாபா. என்னென்னா பிள்ளையார் முருகன் யாருக்கு ஞானப்பழம் ஞானத்தின் பலன், இங்கே இருக்கிற உலகத்தையே சுற்றிட்டு இருக்கிறவன் இழந்துடுவான். இங்கே என்னடா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்குன்ட்டு கடவுளையே பிடிச்சிட்டு இருக்கிறவன் சொர்க்கத்துக்கே போயிடுவான். ஏன்னா சொர்க்கமாக இருக்குது. அமெரிக்காவில் போனால் சொர்க்கம் இருக்குதா? ஆஃப்ரிக்காவில் சொர்க்கம் இருக்குதா? எங்கேயும் சொர்க்கம் கிடையாது இல்லையா? அப்போ ஒரிஜினல் சொர்க்கத்துக்கே போகிறோம் உட்காந்த இடத்துல பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக. மற்றபடி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இந்த பழைய உலகம் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் புது உலகத்தில் இருக்கும்போது பழைய உலகத்தை நினைப்பீங்களா என்ன? கிடையவே கிடையாது. அதுக்கு தான் பாபா சொல்ற, இப்போவே நீங்கள் புது உலகத்தில் இருப்பதாக நினைங்க, பழைய உலகத்தை மறந்துடுங்கன்றார். நம்மை பொறுத்த வரைக்கும் பழைய உலகம் அழிஞ்சிடுச்சு. நீங்கள் சொர்க்கத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பீங்க. இது சதா உங்கள் புத்தியில் இருந்தாலே சந்தோஷமாக இருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம ராஜ்யம், நான் ராஜ்யம் பண்ணுவேன் இல்லை, நம்ம ராஜ்யம்னா யாரோ ஆட்சி செஞ்சு நான் இருக்கிறதில்ல, நானே ராஜ்யம் ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருப்பேன். அதை நினச்சாலே உங்களுக்கு சந்தோஷம். என்ன பண்ணாலும் சமைக்கும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது, நடக்கும்போது இந்த போதையிலே இருக்கணும். இந்த போதை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை புத்தியில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு நிறைய பேர்களை கொடுத்துட்டாங்க, நரகத்துக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? பாவாத்மாக்களின் உலகம், நரகம், துக்கம் நிரம்பிய உலகம், பாதாள லோகம், என்னென்னமோ இருக்குது. ஸோ எல்லையற்ற தந்தை ஒரே ஒருத்தர் தான். அவருடைய வெகு காலம் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் நாம தான் அப்படிங்கிறத இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட தந்தை மேலே எவ்வளவு அன்பு இருக்கணும். 5000 வருடத்திற்கான சொத்தை கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும், குறிப்பாக அப்பா அம்மா இறந்த பிறகு அந்த சொத்தை யார் அபகரிக்கலான்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க. சிரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அன்பே இருக்காது. ஆனால் இங்கே பாபா 5000 வருஷத்துக்கான சொத்தை கொடுத்துட்டு போகிறார். லௌகிக அப்பா அம்மா வந்து துரோகம் பண்ணிட்டு தானே போகிறாங்க எல்லாருக்கும். அதனால தானே குழந்தைங்க அடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அப்பயே பிரிச்சுட்டா இவங்கள கவனிச்சிக்க மாட்டாங்களா? அவங்க எவ்வளோ சுயநலவாதி பாருங்கள். ஸோ அப்போ பாருங்கள் அப்போ எப்படி உண்மையான அன்பு இருக்கும். ஆனால் இவர் அத்தனையும் கொடுக்குறார் அப்படின்னா இவர் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும்னு கேட்குறார். பாபா எந்த குழந்தை அதிகமாக சேவை செய்தோ, முட்களை மலர்களாக மாற்றுதோ, அந்த குழந்தைங்க மேலே தான் பாபாவுக்கு அதிகமான அன்புன்றார். பாபாவுடைய அன்பு தான் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய பதவியை நிர்ணயிக்குது. நீங்கள் மனிதர்களை தேவதைகளாக ஆக்கணும், நீங்களும் தேவதை ஆகணும். பாபா தேவதையை ஆகிறது கிடையாது, உங்களை அப்படி ஆக்கிறதுக்காக தான் வரார். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். எப்போவுமே உங்களுடைய மைண்டில் சொர்க்கத்தில் நான் என்ன பதவி அடைவேன், இப்பொழுது நான் செய்யும் சேவையை வச்சுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ என்னுடைய நடத்தையை வச்சு நான் என்ன பதவி அடைவேன் நீங்களே கேளுங்களாம். ஒரு கோபப்பட்டுட்டீங்க, டக்குன்னு உங்கள் மனசு சொல்லும், டேய் நீ நாராயணனாக இருக்க தகுதி இல்லை. ஒரு நபரை இச்சையாக பார்த்துட்டீங்க அல்லது நினச்சிட்டீங்க, நாராயணனாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லும்.
இந்த கலியுகத்தை திரும்பியே பார்க்காத ஒருவர் தான் அங்கே நாராயணன் ஆகிறார். அந்த நாராயணனை பார்க்கறது தான் கலியுகத்து மக்கள் எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. திருப்பதியிலும் சரி, ஸ்ரீரங்கத்துலேயும் சரி. ஸோ அப்போ உலகத்தையே பார்க்காதவர்களை உலகமே திரும்பி பார்க்குதுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ உலகத்தை பார்ப்பவர்களாக ஆகணுமா, உலகமே உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் உயர்ந்தவர் ஆகணுமா? அப்போ உலகத்தை பார்க்காமல் சேவை மட்டும் செய்யணும். எனக்கும் உலகத்துக்கும் அவ்வளவுதான் சம்பந்தம். இந்த ஞானத்தை உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கும் கொடுக்கணும். உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும், பால்காரன், போஸ்ட்காரன், யார் வந்தாலும் இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும். ஷார்ட்டாக கொடுங்க. அரை மணி நேரம் பேசத்தால ஷார்ட்டாக கடவுள் இப்படி வந்திருக்காருங்க, அவரை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே நீங்கள் போய் வீடு வீடாக பால் போடுங்க, காய்கறி வீங்க, உங்களுக்கு அந்த நடக்கிறதே தெரியாது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஞானம் சொல்லுங்கள். அதையும் மீறி இன்னும் ஆர்வமாக கேட்குறாங்கன்னா அதுக்கப்புறம் சக்கரத்தை பற்றி பேசுங்க. ஆனால் முதல்ல இந்த ஞானம் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துடணும். எல்லாருக்கும் சேவை செய்யணும். அப்பாவியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஏழைகள், ஆதிவாசிகள், காட்டுவாசிகள் சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். பாவம் நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. இந்த அவ்வளோ பாவம் செய்கிறாங்க இல்லையா, ஏழைகளை வச்சு தான் நிறைய பாவங்கள்லாம் செய்கிறாங்க பணக்காரர்கள். அப்போ இந்த ஞானத்தை கொடுத்தா தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு பாவம் செய்யாமல் இருப்பாங்க தானே. அப்படி இல்லைன்னா பாவக்காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே. பாருங்க, எங்கே பார்த்தாலும் எவ்வளவு பொய், திருட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சில வேலைக்காரர்கள் கூட திருடுறாங்க. இப்போலாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, எஜமானனை கொலை பண்ணிட்டு தங்கம், வீட்டில் இருக்கிற வெள்ளி, பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது 2 வருஷம் முன்னாடி வந்தது நியூஸில். இப்போ ரஜினிகாந்தோடைய மகள் வீட்டில் வேலைக்காரி நகையை தேடி தேடி ஒரு பெரிய மாளிகையை கட்டிட்டா. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஞானம் தெரிந்தால் ஒருவேளை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை. தெரிந்தும் பாவம் செஞ்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கிடைக்கும். ஆனால் தெரியாமல் தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் ஞானத்தை கொடுங்க. அப்படி வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்களாக இருந்தால் எதுக்கு குழந்தைங்க இருக்கும் பொழுது பீரோவை பூட்டிட்டு போகிறாங்க அப்பா அம்மா? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க. பட் பீரோ அல்லது பீரோ இருக்கிற ரூமு இதெல்லாம் பூட்டிட்டு தான் போவாங்க அப்பா அம்மா. அப்போ அவங்களுக்கு தெரியுது எப்போ வேணாலும் அவங்களுடைய மனம் மாறும் அப்படின்ட்டு. இன்றைக்கெல்லாம் சொந்த குழந்தை இல்லை, குழந்தைங்களே திருடர்களாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். ரகசியமாக எடுத்துடுறாங்க. ஸோ அடுத்தது பாபா குழந்தைங்கள சொல்கிறார். பசிச்சுதுன்னா பேராசையின் காரணமாக பாபா கிட்ட கேட்காமலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் பேராசை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக எதையாவது திருடி சாப்பிடுவாங்க, மறைச்சி வச்சு சாப்பிடுவாங்க. இது சிவபாபாவுடைய பண்டாரா. இங்கே ஒரு பைசா கூட நீங்கள் திருடக்கூடாது. பிரம்மா பாபா ட்ரஸ்டியாக இருக்கிறார். உண்மையிலே சிவன் சொத்து குலநாசன்றது நமக்கு தான் பொருந்தும் இல்லையா. ஸோ பாபாவுடைய பண்டாராவில் இருந்து கேட்காம நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூட கூடாதுன்றாங்க. ஸோ இது குறிப்பாக சென்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். கொடுக்க மாட்டுறாங்களே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதையும் மீறி நீங்கள் ராயலாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ டெஸ்ட் பேப்பரும் வைக்கப்படும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு பைசா கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. பிரம்மா பாபா எப்படி ட்ரஸ்டியாக தான் இருக்கிறார். எல்லையற்ற தந்தை கடவுளே உங்ககிட்ட வராரு, உங்ககிட்ட வந்திருக்கிறார். யாராவது கடவுளுடைய வீட்டில் போய் திருடுவாங்களா? ஸோ கடவுளுடைய சொத்தை கனவுல கூட யாரும் திருட மாட்டாங்க. ஏன்னா இங்கே இதுதான் ராயலானதுன்றது. ஸோ கடைசி நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் என்ன பண்ணுறது,
சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்க சமையலை தான் சாப்பிட வேண்டியிருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணமே எதை குறிக்குதுன்னா அவங்க ராஜா இல்லைன்றதை குறிக்குது. எப்படி இருந்தால் நிறைய வீட்டில் வயதான தாய்மார்கள் நான் சமைச்சு தான் சாப்பிடுவேன்னு இருக்கிறாங்கல்ல, அஞ்ஞானிகளே இருக்கிறாங்க. அப்போ பாபா குழந்தைங்க இருக்க முடியாத? ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ சிவபகவான் மட்டுமே. நாம் அவருடைய குழந்தையாகவே இருந்தாலும் அவர்கிட்ட கேட்காம எடுக்கக்கூடாது. அங்கே பொறுப்பு சகோதரர் சகோதரி யாரோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் சாப்பிட்ணும் பசிச்சாலும். ஸோ அப்போ கடவுளுடைய குழந்தை அப்படின்னா தெய்வீகமான காரியங்களைத்தானே நீங்கள் செய்யணும். நீங்கள் ஜெயிலுக்கு கூட போய் அங்கே திருடினதுனால கைதியாக ஆனவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஸோ என்னென்னலாம் அவங்க திருடுறாங்க கலியுகத்தில்? ஜென்ரலாகவே இப்போ மாங்காய் திருடுறது அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. திருட்டு மாங்காய் தான் ருசிக்கும்லாம் வேறு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாங்காய் திருடுறதோ இல்லை எதை எடுக்கிறதோ எடுத்து அது சாப்பிட்றதுக்காக எடுத்தாலும் அது திருடுறது தான். கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா வயல்வெளியில் நடக்கும்போதே அந்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி சாப்பிடுவாங்க, அதுவும் திருட்டு தான். அதனால் பாபா சொல்கிறார், முதல்ல பர்மிஷன் வாங்காமல் எதையும் நீங்கள் தொடக்கூட கூடாதுன்றார். எடுக்கிறது என்ன, தொடவே கூடாதுன்றார். சில குழந்தைங்களாம் விருந்தாளி வீட்டுக்கு போகிறாங்க அல்லது நம்ம வீட்டுக்கு ஏதாவது குழந்தைங்க வராங்க, டக்கு டக்குன்னு எதையாவது எடுத்துக்கிட்டே இருக்கும், நமக்கே ஒரு டார்ச்சர் ஆகும். ஆனால் சில குழந்தைங்க எடுக்க மாட்டாங்க. அது மேபி பாபா குழந்தையாக இருந்திருக்கலாம் போன ஜென்மத்தில், அந்த சமஸ்காரம் ஊறி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. சிவபாபா நமக்கு அப்பாவாக இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறார். அவர் கேட்குறார், குழந்தைகளே உங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் இருக்குதா? ஏதாவது குறை இருந்துச்சுன்னா பாபா கிட்ட அதை சொல்லிடுங்க, பாபாவுக்கு தானமாக கொடுத்துடுங்க அந்த குறைகளை. நீங்கள் பாபாவுக்கு கொடுத்துட்டு பிறகு அதை எடுத்துக்கிட்டீங்க திரும்ப அப்படின்னாலே பாபாவுக்கு ஒபீடியண்ட்டாக இல்லை, கீழ்ப்படிந்தவராக இல்லைன்னு அர்த்தம். அப்போ கடுமையான தண்டனை கிடைக்கும். எடுத்தோடனே 5 விகாரத்தை பாபாட்ட கொடுக்குறோம், அப்போ கோபப்படுறீங்க, காம வயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த விகாரத்தை மறுபடியும் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும்ன்ற. அதே மாதிரி இப்போ சென்டருக்கே நீங்கள் ஒன்று கொடுத்தாலும் கொடுத்த பிறகு அது பாபாவுடையது, நான் தானே கொடுத்தன்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது திருடுறது, அதுக்கு தண்டனை கிடைக்கும். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வீடும் சென்டர் தானே, வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் நினைக்கணும். அந்த வீட்டுக்கு பொறுப்பானவர் யாரோ அவங்கக்கிட்ட கேட்டு தான், நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அந்த தெரியாமல் எடுக்கிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாளைக்கு ஒரு நாட்டையே திருடுறது, இந்த மாதிரியெல்லாம் பழக்கம் உள்ளவர்களாக உங்களை மாற்றும். ஸோ அந்த திருடுற பழக்கம் ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு பாபா சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒருத்தர் சைக்கிளை திருடுறாருன்னா அவரை பிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போய் ஷாப் லிஃப்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, யூடியூப்லலாம் நிறைய பார்க்கலாம். பெண்களே மோசமாலாம் திருடுவாங்க இல்லையா, மோசமான இடத்துலலாம் புடவையை ஒழிச்சு வைப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேமரா கிடையாது, அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. இப்போ கேமராவை காட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கிறாங்க. அதேமாதிரி பிஸ்கட்டை திருடுறாங்க, அல்லது சின்ன சின்ன பொருள். இன்னும் கேட்டிங்கன்னா தள்ளு வண்டி தள்ளிட்டு வருவாங்க இல்லையா, அந்த வளையல் அதெல்லாம் கூட எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நகை கடையிலெல்லாம் கூட திருடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் கொடுமை என்னென்னா பெரிய பணக்காரங்களே இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பணக்காரங்களே ரோட்டில் தள்ளு வண்டியில் வளையல் கடை எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட இருந்து அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே, ஒரு 3 அக்கா தங்கச்சிங்க, ஒரு தம்பி. ஸோ அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்போவே சொந்த வீடு, வாடகையெல்லாம் விட்டாங்க, வட்டிக்கு விடுறவங்க.
ஸோ இந்த மாதிரி குணம் இருந்துச்சுன்னா அப்புறம் நாளைக்கு எங்கே வேணாலும் அந்த குணம் வெளிப்படும் தானே. ஸோ அதனால தான் இப்போ கடைக்காரங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லை, எல்லாருமே சிசிடிவி கேமரா கம்பல்சரி அவங்களே வச்சிடுறாங்க. வச்சா மட்டும் போதாது, ஏன்னா திருடிட்டு போனப்புறம் அவனை எங்கே போய் தேடிட்டு இருக்கிறது, பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க. பெரிய பெரிய துணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேலன்ஸ் ரூம்னே இருக்கும், சிசிடிவி கேமராவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு 4-5 பேர் ரெகுலராக. டக்குன்னு அலர்ட் பண்ணுவாங்க யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால். பாபா சொல்கிறாரு, இது மிகப்பெரிய அரசாங்கம். பாண்டவ அரசாங்கம் தன்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்குது. பாபா சொல்கிறார், நான் ராஜ்யம் பண்ணுறது கிடையாது, பாண்டவர்களாகிய நீங்கள் தான் ராஜ்யம் பண்ணுறீங்க. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாண்டவர்களின் பதின்னு ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் பாண்டவர்களின் தந்தை யார்? பாண்டவர்கள் நாம தானே. நம்ம தந்தை நம்ம எதிரே உட்காந்துட்ருக்காரு சிவபாபா. ஸோ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பாபாவுக்காக எவ்வளவு சேவை செய்கிறீங்க அப்படின்ட்டு. பாபா நமக்கு உலக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறார். அவர் எந்த மாதிரி சுயநலமற்ற சேவை செய்கிறார் அப்படின்னா, எல்லோருமே சந்தோஷமாகவும் அமைதி நிரம்பியவர்களாகவும் மாறிடுறாங்க. அப்படி மாற்றக்கூடிய சேவையை செய்கிறார். அவர் எப்பவுமே அமைதியாக தான் இருக்கிறார், அவர் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறார். அதனால் அவருக்கு இதனால் எந்த நன்மையும் கிடையாது. அதான் சுயநலமற்ற சேவை. உலகத்தையே சொர்க்கமாக்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போய் உட்காந்துக்கிறார். ஆனால் அந்த மனிதர்கள், கலியுக மனிதர்கள், உலகத்தில் அமைதி வேணும் அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அமைதி பரிசெல்லாம் வேற கொடுக்குறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கிது. யார் நல்ல சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்குதுன்றார் இல்லையா. அவங்க சும்மா அமைதியை பற்றி ஒரு புக்கு எழுதிட்டாங்கன்னா உடனே அமைதி பரிசு. ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வர்றார் நெல்சன் மண்டேலா, உடனே அவருக்கு ஒரு அமைதி பரிசு. அன்னை தெரசாவுக்கு அமைதி பரிசு. ஸோ இப்போ அவங்க மூலமாக உலகத்தில் அமைதி வந்துடுச்சா? கிடையாது. ஸோ இங்கே யார் எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பரிசு, பெரிய பதவி கிடைக்கும்ன்றார். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சேவை, உயர்ந்த சேவை பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பது தான் இல்லையா. இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறது பாபாவுடைய வேலை. அந்த பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான் இருக்கிறதுல மிக உயர்ந்த சேவைன்றார். ஸோ பாபாவுடைய அறிமுகத்தை யார் வேணாலும் கொடுக்க முடியும். இந்த ஞானத்தை எடுத்த உடனே, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா. குழந்தைகளாகிய நீங்கள் தேவதைகளாக ஆக ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்களும் சேவை செய்யணும். பிரம்மாவை பாருங்க, எந்த சாக்கும் சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகலையா, மம்மாவை பாருங்க. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதா, பிரம்மாவை பாருங்க. அவருக்கும் லௌகீக குடும்பம் இருந்தது தானே. ஆனால் பாபா அவரை சேவை செய்ய வச்சார் இல்லை, சந்நியாசம் பண்ண வச்சார் இல்லை. பிரம்மா உடம்புக்குள்ளே புகுந்து பிரம்மாவுக்கும் உங்களுக்கும் அவர் இதையெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். பிரம்மா உடல் இல்லாமல் எப்படி நமக்கு சொல்ல முடியும்? பிரம்மா உடலை பூந்து தான் பிரம்மாவை இவ்வளவும் பண்ண வச்சார். மற்றபடி செய்பவர், செய்ய வைப்பவர் பாபா மட்டுமே. ஸோ அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கும் அவர் சொல்கிறார், இதையெல்லாம் நீ சந்நியாசம் பண்ணு. எதை? இந்த பழைய உலகத்தையே. ஏன்னா இது சீச்சி உலகம், அழுக்கான உலகம். சொர்க்கத்துக்கு வா, உனக்காக சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு நீ எப்படி வரணும்? ராஜாவாக வரணும். வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உண்மையிலே ராஜாவாக ஆகி வா. சொர்க்கத்தின் எஜமானர் ஆகணும்.
அவ்வளவுதான். வைர வியாபாரமாவது ஏதாவது தூக்கி கடைசிட்டார். வைராக்கியம் வந்துடுச்சு, உலகத்தின் எஜமானர் ஆகணும் இல்லையா? அப்போ பாருங்களேன், ஒரு அளவுக்கு மேலே செல்வம் சேர்ந்தப்புறம் அவங்களுக்கு ஒரு விரக்தி வருது, தூக்கி கடைசிட்டார். அந்த விரக்தி வர்றதுனால தான் பணக்காரர்கள் சில ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறது, உதவி பண்ணுறது. ஏன்னா பணத்தினால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்றது தெரியுது. ஸோ அப்போ பாபா இங்கே இருக்கிறது எல்லாரும் துக்கத்தை தான் கொடுக்குது. ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இல்லை, அப்புறம் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கும்? அதனால் எல்லையற்ற வைராக்கியம் வந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னப்பா ஆச்சு இவருக்கு? எவ்வளோ அற்புதமான புத்திசாலி வியாபாரியாக இருந்தார், நல்ல லாபம் பார்த்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இதை விட்டுட்டு அவர் என்னவா ஆக போகிறாருன்னு பாவம் யாருக்கும் தெரியாது. இந்த கலியுகத்தின் விஷயத்தை விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்றார். அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டார். மற்றவர்களையும் எல்லாத்தையும் விட வச்சார் பிரம்மா. தன்னுடைய மகள்களையும் விட வச்சார். ஸோ மகள்கள்ன்றது லௌகீக மகளும் சரி, அலௌகீக பெண் குழந்தைங்களும் சரி. நீங்கள் இப்போ இந்த ஆன்மீக சேவை செய்யணும். என்ன சேவை? எல்லோரையும் தூய்மையாக்குற சேவை. ஸோ எல்லா குழந்தைங்களும் அவங்க வீட்டில் நான் ஞான அமிர்தத்தை குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அம்மான்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? எங்கள் அம்மா கிட்ட போகிறோன்னு சொன்னாங்களாம், பிரம்மா பாபான்னு சொல்லலை. ஏன்னா ஆண்னு சொன்னால் பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அதோடைய ஜெராக்ஸாக தான் மேல்மருவத்தூர்லேயும் அடிகளார் அம்மான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பிரம்மா நமக்கு அம்மா தானே. ஸோ அடுத்தது மம்மாவுடைய பேரும் யூஸ் பண்ணாங்க. நாங்கள் ஓம் ராதே கிட்ட போய் ஞான அமிர்தத்தை குடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு பெண் கிட்ட போகிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை. ஒரு ஆண் கிட்ட போகிறாங்கன்னா தான் உலகம் தப்பாக பேசும். அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப மோசம் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதற்காகத்தான் மம்மாவையே உருவாக்கி இருக்கிறார் பாபா. ஸோ அப்போ யார் இப்படிப்பட்ட யுக்தியை உருவாக்குனது? பிரம்மா உடலில் புகுந்து சிவபாபா இந்த மாதிரி ஒரு அற்புதமான யுக்தியை உருவாக்குனார். யார் வந்தாலும் இந்த ஞான அமிர்தத்தை குடிப்பாங்க. நான் எதற்கு அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை அருந்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இப்போ விஷத்தை அதாவது காமம்ன்ற விஷத்தை விட்டுட்டு ஞானம்ங்கிற அமிர்தத்தை குடிக்கணும். தூய்மையான தேவதைகளாக ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி தூய்மையான தேவதைகளாகத்தான் நீங்கள் இருந்தீங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தூய்மை ஆகுங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஸோ அதுலேயும் ஆரம்பத்துலலாம் யார் வந்தாலுமே தூய்மை ஆகுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. காமத்தை விட்டுட்டு ஞானத்தை பருகுங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்போ தூய்மையை பற்றியே வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறந்தால் பிரச்சனை ஆகிடுமா? இங்கே ஞானமே அதுதானே. நீங்கள் அமிர்தத்தை குடிக்கணும்னா கண்டிப்பாக விஷத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். அமிர்தத்தில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அமிர்தமும் விஷம் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் அந்த விஷத்தை முற்றிலுமாக விடணும். தூய்மையான சொர்க்கத்தின் எஜமானர் ஆகணும்னா நீங்கள் தூய்மை ஆகணும். அதற்கு அந்த ஒரே ஒருவரை மட்டும்தான் நினைவு பண்ணணும். அப்போ கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பாவி பெண்கள், அபலை பெண்களுக்கு பயங்கரமாக அடியெல்லாம் கூட விழுது. நிறைய பேர் அடி தாங்காமல் என்ன பண்ணிடுறாங்க? தூய்மையை விட்டுடுறாங்க. ஸோ இப்போல்லாம் அடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் எங்கள் கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவானோ பயந்துட்டு போயிடுறாங்க, துரத்திடுவானோ அப்படின்னு பயந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அதையும் மீறி யார் தைரியமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உலக ராஜ்யத்தை அடையிறாங்க. ஏன்னா இது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாதுன்னு பாபா ஆரம்பத்திலே சொல்கிறாரு இல்லையா?
நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தில் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, தாரணையில் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு தூய்மை எவ்வளவு அற்புதமானதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்கன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இல்லையா? தூய்மை ஆக ஆக தான் தெரியும் அந்த தூய்மையுடைய அருமை. உங்களுக்கு வீண் எண்ணம் வராது, நிறைய சேவை செய்ய முடியும், நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக தூங்க தேவையில்லை, அதிகமாக சாப்பிட தேவையில்லை, சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ அப்போ தெரியும் அந்த தூய்மையுடைய மகிமை. அந்த தூய்மைக்காக தானே எல்லாரும் பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு அரை கல்பம் பக்தியில் கூப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி தேவதைகள் முன்னாடி போய் நாங்கள் பாவிகள்னு பாடினீங்க, இப்போ அப்படியா பாடுறீங்க? ஏன்னா இப்போ நானே தேவதை ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ குழந்தைங்க, உங்களை நீங்களே கேட்கணும், நான் எந்த அளவுக்கு சேவை செய்கிறேன். அதிலும் கிச்சன் சேவை செய்கிறாங்க இல்லையா? ஸோ போலி தாதின்றாங்க. ஸோ ஒரு தாதி பேர் போலி, அநேகமாக அவங்க வந்து குல்சார் தாதியுடைய அம்மான்னு நினைக்கிறேன், தெரியல. அவங்க வந்து அவ்வளவு சேவை செஞ்சாங்களாம். ஸோ அப்போ அவ்வளவு புண்ணிய கணக்கு சேர்த்துக்கிட்டாங்க சமையலை மட்டும் பண்ணியே. அவங்க நிறைய பேருக்கு சமைச்சு போட்டாங்க, சேவை செஞ்சாங்களே, அதனால் எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் அடைஞ்சாங்க. ஸோ அவங்களுடைய மகிமையை எல்லோரும் எழுதி அனுப்புகிறாங்களாம் பாபாவுக்கு. ஸோ அப்போ அந்த கிச்சன் சேவையின் எஜமானராக இருந்தவங்களுடைய அற்புதம் பாருங்க. எல்லாருக்கும் அவங்க சாப்பாடு தயார் செய்ய முடிஞ்சுது. அது ஸ்தூலமான சேவை. அதே மாதிரி நீங்கள் சூக்ஷ்ம சேவையும் செய்யணும். சில குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா இந்த 5 விகார பூதங்கள் ரொம்ப கடினமாக இருக்குது பாபா, வெல்லவே முடியல பாபா, எங்களை நினைவில் இருக்கவே விட மாட்டேங்குது பாபான்றாங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, பாபாவுடைய நினைவில் இருந்தபடி உணவு சமையுங்க. ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு இருங்க, அப்போ எப்படி உங்களுக்கு பாபா நினைவு இல்லாமல் போகும்? இப்போ பாபாவை தவிர வேறு யாராவது இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனையே. பாபாவை தவிர எனக்கு யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணுறார். அப்படி இருக்கணும் இல்லையா? எனக்கு ஒரு வேலையும் அவர் தான் பண்ணுறார். படுத்துட்டு இருக்கிறீங்களா, பாபா எழுப்பி விடுங்க பாபா. கால் வலிக்குதா, பாபா கால் அமுக்கி விடுங்க பாபா. ஒரு விஷயத்துக்கும் அவரை கூப்பிடுங்க, நான் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்றார். உடம்பு வழியாக கால் அமுக்கி விடுறேன், உடம்பை மசாஜ் பண்ணி விடுறேன், மனசு வழியாக ஊக்க உற்சாகம் கொடுக்குறேன்றார். ஸோ அப்படி அனைத்து வேலையும் அவரை வாங்கும்பொழுது தான் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அவர் கூடவே இருக்கும். ஒரு பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடைய பிஏவை தான் அவர் அடிக்கடி நினச்சிட்டு இருப்பார். ஏன்னா பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் தான் அவர் கூடவே இருப்பார். அந்த மாதிரி பாபா பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுருங்க. அவரை தவிர எனக்கு யாருமே கிடையாது. நான் உங்களிடம் சரணடைய வந்தேன் அப்படின்னு நம்ம பாடுறோம். தங்க யுகத்தில் யாரும் இப்படி பாட மாட்டாங்க. இந்த சங்கம யுகத்தில் தான் அவர்கிட்ட நாம் அடைக்கலம் புகுறோம். யாருக்குள்ளையாவது இந்த பூதம் இருந்துச்சு, விகார பூதம் இருந்துச்சுன்னா, அல்லது எந்த பூதம், எந்த பேய், ஈவில் சோல் வந்தாலும் அவங்கள ஒரு வழி பண்ணிடும். அது அசுத்த ஆத்மாவுடைய பிரவேசத்தினால ஆகுறது. அதே மாதிரி உங்களுக்குள்ள நிறைய விகார பூதங்கள் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுவும் உங்களை ஒரு பாடாப்படுத்துது. அந்த பூதத்தை உங்களால் விரட்ட முடியும் பாபா நினைவில் இருந்ததுன்னா, நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க. அந்த அசுத்த ஆத்மாக்கள் சில ஆத்மாக்களை வாட்டி வதைக்குது, அவங்க உடம்புக்குள்ளே பூந்துட்டு. அதே மாதிரி இந்த விகார பூதங்கள் 2500 வருடமாக இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற விகார பூதமே நம்மளை ஒரு வழி பண்ணுது. இதில் இன்னொரு ஆத்மா வேறு விகார பூதத்தோடு நமக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ ரொம்ப சோர்ந்து போய் துக்கமாக இருக்கிறீங்க. இந்த 5 விகார பூதங்கள் தான் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக ஆக்கிடுச்சு, ஏழை ஆக்கிடுச்சு. இந்த தேக உணர்வுன்ற விகாரம் தான் இருக்கிறதுல நம்பர் 1 பூதம்ன்ற. அதேமாதிரி காம விகார பூதமும் ரொம்ப பெருசு தான்.
உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணுது அது. ஸோ இது எல்லாத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இந்த விகார பூதங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வருது, உங்களை விட்டு போகிறதே கிடையாது. துவாபரோகம் எப்படா வரும்ன்ட்டு டக்குன்னு வந்துடுது. ராஜாராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. சொர்க்கத்தில் ராஜாராணி கிட்டேயும் பூதம் இருக்காது, பிரஜைகள் கிட்டேயும் பூதம் இருக்காது. இப்போ ஆட்சி செய்பவர்களிடமும் பூதம் இருக்குது, பிரஜைகளிடமும் பூதம் இருக்குது. அதனால்தான் இது பேரே விகார பூதங்களின் உலகம், பாதாள லோகம், பூதங்களின் உலகம், பிசாசுகளின் உலகம். கரெக்டாக தான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ராவண ராஜ்யம்னாலே அசுர உலகம், அசுரர்களின் உலகம், அரக்க உலகம் தான் அர்த்தம். தங்க யுகத்திலேயோ வெள்ளி யுகத்திலேயோ எந்த விகாரபூதமும் யாருக்குள்ளேயும் இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு விகாரபூதம் கூட அவ்வளவு பிரச்சனையை கொடுக்குன்றார். யாருக்குமே இதை பற்றி தெரிகிறதே கிடையாது. பாபா நம்மை இந்த 5 விகாரன்ற ராவணன் கிட்டேருந்து விடுவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். இந்த பூதங்கள் 5 பூதங்கள்லேருந்து விடுவிக்க வரார். ஸோ அதுக்கு பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடல் நான் இல்லைன்ற முடிவுக்கு வந்தால்தான் அந்த பஞ்சபூதத்திலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும். சில குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுடைய புத்தியில் இது நல்லா போய் உட்காருது. நாம் விகாரத்தை விடவே கூடாது. நமக்குள்ளே இருக்கிற விகாரங்களை முற்றிலுமாக பாபா நினைவிலிருந்து எரிக்கணும் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஸோ விகாரத்தின் வசப்பட்டு எந்த காரியமும் இந்த சங்கமயுகத்தில் நாம் பண்ணிடக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. நீங்கள் எதையாவது திருடுறீங்க அல்லது தேக உணர்வுடையவர் ஆகுறீங்கன்னா அதோடைய ரிசல்ட் என்ன ஆகும்? உங்களுடைய பதவி அழிஞ்சிடும். நீங்கள் எதையாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் சொல்லப்படுது. 1 பைசா திருடினாலும் திருட்டு தான். இன்றைக்கி 1 பைசா திருடுறவன் நாளைக்கு கோடி ரூபாவும் திருடுவான். அதனால் இந்த யஜ்யத்தில் அந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் கூட வரக்கூடாதுன்றார். எப்போ இந்த பழக்கம் உங்களுடைய மனதில் ஆழமாக பதியுதோ அப்போ தான் உங்களால் எப்போ இந்த திருடுற பழக்கம்லாம் உங்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிடுச்சோ அதுக்கு பிறகு அதை உங்களால் விடவே முடியாதுன்றார். அதனால தான் ராயலாக இருக்கணும். அப்போ பாருங்கள், கெட்ட பழக்கம் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா போகாது. அப்படி தான் காமம் வந்துச்சு போகலை, கோபம் வந்துச்சு போகலை, பற்று வந்துச்சு போகலை, கரிமீன் சாப்பிட்றது வந்துச்சு போகலை. ஸோ அதனால் அந்த பழக்கத்தை வர விடாதீங்க, வந்திருந்தாலும் அழிச்சிடுங்க. ஸோ அதனால் எதையாவது தலையை உடைச்சாவது இதையெல்லாம் துரத்திடுங்கன்ற. ஸோ இதை பற்றி சிந்தனை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கெட்ட பழக்கத்தை எல்லாம் கூட விடணும் அப்படின்னு நம்மளை அப்படியே சிலையை செதுக்கிறார், தெய்வமாக செதுக்கிறார். அப்படி செதுக்கிற அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, ஸ்தூல சேவை கூடவே நீங்கள் சூக்ஷ்ம சேவையும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற முக்கியமான சேவையும் செய்யணும். இதன் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் நன்மை எடுத்துகிட்டு வரணும். ஆன்மீக யாத்திரையில் நிலைச்சிருங்க. இதுதான் உண்மையான சேவை. இந்த சேவையிலே நீங்கள் பிஸியாக இருக்கணும் இல்லையா? மெயினாக நினைவு யாத்திரையில் நிலைச்சிருக்கிறது அதுதான் முக்கியமான சேவை. அதுலேயும் பிஸியாக இருக்கணும். மற்றபடி ஸ்தூல சேவையும் செய்யணும். நேரத்தை ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது. இங்கே ஒரு வினாடி அங்கே ஒரு வருஷம் வீணாக்கிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப புத்திசாலியாகி இந்த 5 விகாரங்களின் பூதத்தின் மீது நீங்கள் வெற்றி அடையணும். திருடுறது, பொய் சொல்கிறது போன்ற பழக்கங்களை நீக்கணும். ஸோ பாபா கிட்ட தானமாக கொடுக்குறீங்க, யஜ்யத்துக்கு தானமாக கொடுத்த ஒன்றை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதன் மேலே உரிமை இருக்குதுன்னு நினச்சிட்டு கேட்காம எடுக்கக்கூடாது. அதேமாரி விகாரங்களும் தானம் பண்ண பிறகு திரும்ப எடுக்கக்கூடாது. அதாவது விகாரத்தின் வசமாகக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம் சொல்கிறாரு.
அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உடலில் சின்ன வயசுலேயே நிறைய நோய் வருது இல்லையா? அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நோயை பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருப்பதன் மூலமாக உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சதா சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் நிரம்பிய எண்ணங்கள் மற்றும் ஞானத்தின் எண்ணங்கள் கொண்டவர்களாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, உடலின் நோய் வர்றது ஒரு விஷயம், ஆனால் அந்த நோயினால் உங்களுடைய மனநிலை ஆட்டம் காண்றது இன்னொரு விஷயம். நோய் வர்றது விதிக்கப்பட்டு இருக்குது, ஆனால் உங்களுடைய உயர்ந்த ஸ்திதி அதனால் ஆட்டம் காணுது அப்படின்னா அந்த பந்தனத்தில் நீங்கள் பந்தனப்பட்டிருப்பதன் அடையாளம் அதுன்றார். எவ்வளவு சூப்பர் பாருங்க இல்லையா? இப்போ பணக்காரங்க வந்து திடீர்னு படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு இருக்கும், எல்லாம் இருக்கும், பட் அவங்கள இன்னொருத்தர் பார்த்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சே அப்படின்னே அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த நோயை பற்றி சிந்தனை பண்ணி. அப்போ அவங்களுடைய மனநிலை, கான்ஃபிடென்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே அப்படியே ஆட்டம் காண ஆரம்பிக்குது. ஆனால் அதே சன்னியாசியை பாருங்கள், கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்கள பாருங்கள், அவங்க கூட படுத்த படுக்கையில் இருக்கலாம், ஆனால் அவன் ராஜா மாதிரி இருப்பான். அவன் மனநிலை அப்படியே தான் இருக்குது. அதனால தானோ என்னவோ தெரியல பாபா உங்களை முழுமையான பிச்சைக்காரர்களாக ஆகிடுங்கன்று. ஏன்னா விதிக்கப்பட்டிருந்தால் நோய் வரதான் செய்யும், ஆனால் அந்த உயர்ந்த மனநிலை ஏன் அதனால் ஆட்டம் காணணும்? ஸோ நோய் உடம்புக்கு வருது, அது மனதுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. யார் உடலின் நோய் பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்களோ, தனக்கு சுப விருப்பம் மட்டும் கொண்டிருக்கிறார்களோ, ஞானம் பற்றிய எண்ணங்கள் மட்டும் கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களால தான் பிறருக்கும் சுப பாவனை சுப விருப்பத்தை வைக்க முடியும், மனச சேவை செய்ய முடியும். எப்படி சூப்பராக சொல்லிட்டார் பாருங்க. ஏன்னா படுத்த படுக்கையாக இருக்கிறது சேவை செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதன்றார். ஏன்னா உங்களால் உடம்பு முடிஞ்சுதுன்னா எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இதனால் யோகா பண்ண முடியாது. ஆனால் படுத்த படுக்கையாகிற நேரம் வந்து சூப்பராக யோகா பண்ணலாம், ஆனால் உடலின் மீது உங்களுக்கு கவனம் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விதத்தில் மகாரதிகள்லாம் கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருந்ததுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து உனக்கு உடல் மீது கவனம் இருந்தால் உனக்கு உன்னை பற்றிய பாசிட்டிவ் எண்ணம் இருக்காது. அப்புறம் எப்படி நீ மற்றவர்கள் மேலே பாசிட்டிவ் எண்ணம் வைப்ப, சுப பாவனை வைக்க முடியும்? ஸோ அதனால் உடம்புன்றது இயற்கையினால் ஆனது. ஸோ இந்த இயற்கையை பற்றி அதிகம் சிந்திக்கிறதுனால தான் உங்களுக்கு துக்கம் வருது. ஸோ இந்த பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கர்மாதீத்த நிலை இல்லையா? உடலை பற்றி எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் வெறும் ஆத்மா ஆத்மா ஆத்மா, சகோதர ஆத்மாவுக்கு தூய்மையை கொடுக்கணும், அழிச்சிட்டு போகணும், சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போகணும், இந்த ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கர்மாதீத்த நிலை. அதுக்கு உங்கள் உடலையும் மறக்கணும் இல்லையா? உங்கள் உடலை மறக்கணும், வெறும் ஆத்மா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் என் கணவன் கேட்க மாட்டுறாரு. அவர் எப்போ உங்களுக்கு கணவன் ஆனார்? பாபா குழந்தை என்னைக்கு ஆனீங்களோ அன்றைக்கே பாபா தான் கணவன். அது ஒரு சகோதர ஆத்மா, அது மட்டும்தான் சகோதர ஆத்மாவா? உலகத்தில் எத்தனை சகோதர ஆத்மா இருக்குது? அதுக்கு கொடுங்க ஞானத்தை. இல்லை நான் இவரை தான் மாற்றுவேன் கடைசி வரைக்கும் முட்டி மோதிட்டு இருந்தீங்கன்னா, என் வீட்டில் என் பையன் கேட்கல, உங்கள் பையன் மட்டும்தான் குழந்தையா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாபா குழந்தை தானே? அதுக்கு கொடுங்க சேவையை, ஞானத்தை. ஸோ எல்லாத்துலும் அந்த எல்லைக்குட்பட்ட எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் இந்த கர்மாதீத்த நிலை. அதுதான் இந்த ராஜகுணம் இல்லை? ராஜா வந்து உலகத்தையே என்னுடைய குடும்பம்னு நினைக்கிறார் பாருங்க, அந்த குணம் இப்போ உங்களுக்கு வர வைக்கிறார் பாபா. பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். அன்பின் சக்தி இருக்குது பாருங்க, மலை மாதிரி பிரச்சனையை கூட தண்ணி மாதிரி கரைஞ்சி ஓட வச்சிடும், லேசாக்கிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இமயமலை, ஒரு பனி மலை பெருசாக இருக்குதுன்னா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஆனால் அது அப்படியே தண்ணியாக உருகி ஓடிடுமா அன்பில் இல்லையா? பாபா வந்து சொல்கிறாரு, மற்றவர்களோட உங்களுக்கு ஒத்து போகலை, சமஸ்காரம் மோதல் வருதுனாலே அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா,
உங்களுக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்தால் சகிச்சுக்குவீங்க, தானாக சகிப்புத்தன்மை வரும். குழந்தை பிறந்த உடனே அம்மாவுடைய தூக்கமே போயிடும், நைட்டெல்லாம் தூங்க முடியாது அம்மாவால். அப்போ அந்த குழந்தை மேலே உள்ள அன்புனால சகிச்சுக்கிற தன்மை தானாக வந்துடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்படியே கொலை வெறியில் கத்துவாங்க, வீட்டையே ரெண்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தை மேலே அன்பு வந்துட்டதுனால ஒரு 6-7 மாதத்துக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியாது அந்த அம்மாவுக்கு. குழந்தை நடுராத்திரி எழுந்திரிச்சு பெக்க 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 பெக்கன்னு ஆடும். அப்போ அவங்களும் ஆட வேண்டியது தான். குழந்தை எப்போ தூங்குதோ அப்போ தூங்கிக்க வேண்டியது தான். ஸோ இது என்னது? அன்பின் அடையாளம். அதுக்கு தான் அன்பின் சக்தியும் இருக்கணும், சக்தி ஸ்வரூபமும் இருக்கணுன்றார். ஸோ அப்படி அன்பு வந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் பிரச்சனையாக தெரியாது இல்லையா? நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பையன் வந்து அம்மாவை உதைப்பான், அப்பாவை உதைப்பான். ஆனாலும் அந்த குழந்தை மேலே உள்ள அன்புனால அவங்களுக்கு குழந்தை மேலே பிரச்சனை தெரியாது. அந்த மருமக தான் வந்து என் பையனை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி. ஸோ அவசியம் 2-3 தடவையாவது கேளுங்க, அப்போ தான் இதோடைய பவர் தெரியும். ஸோ 3 வேளை சாப்பிட்றீங்களா, எத்தனை வேளை சாப்பிட்றீங்களோ அத்தனை வேளை கேளுங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிடும்போது இந்த முரளியை போட்டு வச்சுடுங்க 2x ஸ்பீடில். அப்போ தான் அது வேலையே செய்யும். ஒரு தடவை கேட்டு விட்டிங்கன்னா அடுத்தது மறந்துடுவீங்க. ஓம் சாந்தி.